வணக்கம் கார்ஃபீல்டு படம் பார்க்க போகிறோமே அப்படியே பிளண்டாக போய் உட்கார வேணாம் ஏதாவது கொஞ்சம் பேக் ஸ்டோரி தெரிஞ்சுப்போமே அப்படின்னு நெட்டில் கொஞ்சம் தேனதில் சில எஸ்டிடிலாம் கிடச்சிது அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேன். கார்ஃபீல்டுங்கிறது ஒரு காமிக் ஸ்ட்ரிப்புன்ற அளவுக்கு தான் எனக்கு இது வரைக்கும் தெரியும். ஸோ இந்த வரலாறுலாம் இனிமேல் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிட்-70s அமெரிக்காவில் ஒரு நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஒரு காமிக் ஸ்ட்ரிப் இது. முதல்ல இதோடைய பேர் வந்து ஜான், அதாவது கார்ஃபீல்டோடைய ஓனர் கேரக்டர் பேர் ஜான். அந்த பேரில் தான் இதை எழுதியிருக்காங்க. ஜிம் டேவிஸுங்கிறத இதை கிரியேட் பண்ணார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கார்ஃபீல்டு அந்த பூனை கேரக்டரை வச்சு இந்த காமிக் ஸ்ட்ரிப்பை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சமாக பாப்புலர் ஆகி ஒரு கட்டத்தில் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமான நியூஸ் பேப்பர்ஸில் இந்த காமிக் ஸ்ட்ரிப்பை பிரிண்ட் பண்ணாங்களாம். இந்த கார்ஃபீல்டு பேசுகிற டயலாக், இந்த ஹை ஹேட் மண்டேஸ்ன்னு சொல்கிறது, அது சாப்பிட்ற அந்த லசாக்னியா, அப்புறம் அதோடைய மீம்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகி அமெரிக்க மக்களோட இரண்டுரை கலந்து அவங்க கலாச்சாரத்தோடைய ஒன்றாயிடுச்சுங்கிற லெவலில் இந்த படம் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2004 கார்ஃபீல்டுன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது ஒரு லைவ் ஆக்ஷன் படம். கார்ஃபீல்டு கேரக்டர் மட்டும் அனிமேஷனில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, சிஜியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சீக்வலும் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு, திரும்பி அதை வச்சு கொஞ்சம் காசு பார்ப்போம்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஒன் படமாக இதை ரீபூட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் படம், குழந்தைகளுக்கான அனிமேஷன் படம். ஸோ இந்த அனிமேஷன் படம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கார்ஃபீல்டு அதோடைய ஓனர் ஜான் வீட்டில் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கு. அது இஷ்டத்துக்கு சாப்பிட்டு, அது இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கு. அது கூடவே அதே வீட்டில் வளர நாய் ஓடி, அது வந்து கிட்டத்தட்ட கார்ஃபீல்டுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நாள் வேற 2 நாய் வந்து கார்ஃபீல்டையும் ஓடியும் கடத்திட்டு போயிடுறாங்க. கரெக்டாக கடத்திட்டு போய் வைக்கிற அந்த இடத்துல கார்ஃபீல்டோடைய அப்பா காப்பாற்றுக்காக அங்கே வந்துடுறாரு. கார்ஃபீல்டோடைய அப்பா சின்ன வயசுலேயே கார்ஃபீல்டை தனியாக விட்டுட்டு எங்கேயோ ஓடி போனவர், எங்கே போனார்னு தெரியல, இவ்வளோ வருஷமாக காணாமல் போனவர் எங்கே திடீர்னு இப்படி வந்தாருன்னு கார்ஃபீல்டு யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ யார் கார்ஃபீல்டையும் ஓடியும் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, கரெக்டாக அங்கே எப்படி கார்ஃபீல்டோடைய அப்பா அங்கே வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதை. ஆல்ரெடி பாப்புலரான ஒரு கேரக்டரையோ ஒரு சோர்ஸ் மெட்டீரியலையோ படமாக அடாப்ட் பண்ணும்போது, முக்கியமாக அது குழந்தைகளுக்கான அனிமேஷன் படமாக அடாப்ட் பண்ணும்போது அதுக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது. முதல்ல அந்த கேரக்டருக்குன்னு அந்த சோர்ஸ் மெட்டீரியலுக்குன்னு ஆல்ரெடி ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. காலப்போக்கில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் குரூப் இருப்பாங்க. அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அதே நேரம் புதுசாக இதை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பலாம் போர் அடிச்சிடக்கூடாது. தென் குழந்தைங்க படம், கதை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். குவர்க்கியான ஆடான எக்ஸென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கணும். வில்லன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வில்லன் காமெடி வில்லனாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஹீரோ கேரக்டருக்குன்னு சில குறைகள் இருக்கணும். படம் முடியும் போது அந்த குறைகள்லாம் மறந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க் மாதிரி ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அண்ட் கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் இருக்கணும். தென் மாரல் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி டேக் அவேவா ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்தால் ரொம்ப நல்லது. அனிமேஷன் படம் இல்லையா, அனிமேஷன் டாப் குவாலிட்டியாக இருக்கணும். வாய்ஸ் காஸ்ட் செம்மையாக இருக்கணும். நல்ல ஹியூமர் கலந்து கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ்லாம் இருக்கணும். இந்த லிஸ்ட்டில் எல்லா பாக்ஸஸையுமே டிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் மார்க் கிண்டால். அவருடைய வயசு 64ங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த படத்துடைய ஹியூமரை எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்றதை கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு ஓல்ட் ஸ்கூல் டச் இருக்கும். அது ஒரு சில இடங்களில் கிளீஷியவாக ஃபீல் ஆனாலும் பெரும்பாலான இடங்களில் நம்மளை சிரிக்க வச்சிருது. தென் கிறிஸ் பிராட், சாமுவேல் ஜாக்சன் 2 பேருமே தன்னுடைய வாய்ஸ் டோன் மூலமாக இந்த படத்துடைய காமிக்கல் டோனை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. காமெடிக்கு முக்கியமான விஷயம் டைமிங். அது இந்த படத்தில் எங்கேயுமே மிஸ் ஆகலை, எல்லா இடத்துலையுமே ஸ்பாட்டான இருக்கு. கார்ஃபீல்டுக்கு ஈக்குவலாக கூடவே வர அந்த ஓடிங்கிற கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டயலாக் பேசாமல் படம் முழுக்க ஜஸ்ட் சவுண்ட்ஸ் மூலமாக அது பண்ணுற அட்டகாசமெல்லாம் கண்டிப்பாக எல்லாரையுமே ரசிக்க வைக்கும். கம்பேரிட்டிவ்லி விஷுவல் கேக்ஸ் படத்தில் கம்மியாக தான் இருக்குது. டயலாக் ஓரியன்ட் காமெடி தான் படத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே வர அந்த சட்டையர் டோன், ஃபோர்த் வால் பிரேக்கிங்ன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த டயலாக் காமெடி இன்னும் கூட ஃபன்னியாக மாற்றுது. ஆனால் இது எல்லா குழந்தைகளுக்கும் புரியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அந்த சேஸ் சீக்வன்ஸுங்கிறது விஷுவலாக என்கேஜிங்காகவே இருக்கு. கதையா இந்த ஓஷன் சீரிஸ் மாதிரியான ஹைஸ் படங்கள் நிறைய ஞாபகம் வருது. ஆனால் இன்டென்ஷனலாகவே அது ஸ்பூஃப் மாதிரி தான் படத்தில் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஹைஸ் சீக்வன்ஸ் மொத்தமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. தென் அப்பா பையன் சென்டிமெண்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கதையோட நேச்சருக்கு பெருசாக ஒத்து வரல. மேபி டார்கெட் ஆடியன்ஸ் வேணா அது டச் பண்ணலாம். படம் ஜஸ்ட் 100 மினிட்ஸ் தான் ஓடுது. திரைக்கதையோட வேகத்தை பார்க்கும்போது படம் ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடியறதும் தெரியல. அந்த டவுன் சைடு இப்படியான படங்கள் மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்கு புதுசு இல்லை. ஏன்னா பீட் டு பீட் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ தான் மொத்த படமுமே இருக்கு. ஸோ கொஞ்சம் புதுசாக இன்னோவேட்டிவ் அதாவது எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ ரிவ்யூ பார்த்துட்டீங்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த கார்ஃபீல்டு ஒரு சிம்பிளான பேசிக்கான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அனிமேஷன் திரைப்படம். உங்களுக்கு ஆங்கிரி பேர்ட்ஸ், பீட்டர் ராபிட் மாதிரியான படங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த படமும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படம் இங்கே தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த இங்கிலீஷ் 3D வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு.